வணக்கம் பண்ணையாளர்களே, உங்க மாட்டு பண்ணையில மாட்டு சாணால ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்களா? சுத்தமில்லாத சுற்றுச்சூழலால உங்க மாடு பாதிக்கப்பட்டு அதுக்கான மருத்துவ செலவை ஈடுகட்ட முடியாம ரொம்ப திணறிட்டு இருக்கீங்களா? சரி, சுத்தம் பண்றதுக்கு ஆள் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் முழுசா சுத்தம் பண்ணாம சில நாட்கள் அரைகுறையா சுத்தம் பண்றது, அதனாலயும் மாடு அதிக நோய்வாய்ப்படுதா? அப்படி வச்ச ஆளு ஒழுங்கா சுத்தம் பண்ணாலும் அந்த ஆட்கூலிக்கு ஆகிற செலவு உங்க லாபத்தை தாண்டி போகுதுங்களா? அப்போ இந்த வீடியோ உங்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா அமையுங்க. அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பண்ணையை பராமரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு அதை சுத்தம் பண்றது தாங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயமும் அந்த பண்ணையை சுத்தம் பண்றது தாங்க. கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி சுத்தம் பண்ணாம விட்டீங்கன்னா மாட்டுக்கு ரொம்ப எளிதாவே ரொம்ப பல வகையான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம செனையா இருக்க மாடுகள்லாம் அந்த மாட்டு சாணம் யூரின்ல கால் வச்சு எழுந்தா வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில மாட்டு நிலைமையும் கவலைக்கிடமாயிடும், நம்ம மருத்துவ செலவு செஞ்சு நம்மளோட லாபமும் கவலைக்கிடமாயிடுங்க. சரி, அப்ப ஆட்கள் வச்சு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்கூலியே ரொம்ப அதிகமா போயிடுங்க. குறைஞ்ச விலையில உங்களுக்கு ஆட்கள் கிடைச்சாலும் தினமும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் விசேஷ நாட்கள்ல அவங்க லீவ் போட்டா நீங்க சாணம் அள்ளி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அது எல்லாத்துக்கும் மேல அந்த மாட்டு பண்ணை அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு அது போட்ட சாணத்திலே படுத்து படுத்து எஞ்சிருக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய நோய்கள் வருங்க. அது இல்லாம அதுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அது மேல ஏதாச்சும் கழும்பு தடவுனீங்க அப்படின்னா கூட அந்த காயம் அவ்வளவு எளிதில் ஆறாது. என்ன காரணம் அப்படின்னா இடம் ரொம்ப அசுத்தமா இருக்கிறதுனால நிறைய ஈக்கள் மொச்சிக்கிட்டே இருக்கும். அந்த காயத்து மேல நிறைய மொச்சிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காயம் எளிதில் ஆறவே ஆறாது. அது இல்லாம அந்த காயம் இருக்கிறது காரணமா மேலும் பல வகையான நோய்கள் அந்த மாட்டுக்கு தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நமக்கு மருத்துவ செலவு மேலும் மேலும் ஏறிக்கிட்டே போகுங்க. அதனாலதான் சொல்றோம், நம்மளோட மாட்டு பண்ணை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம சுத்தமா வச்சுக்கிறது மூலியமா மாட்டுக்கு எந்த விதமான நோய்களும் வராம இருக்கும், நம்ம மாடுகளுக்கு அது பால் உற்பத்திக்கு ரொம்ப உபயோகரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணையாளர்கள் படுற பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வா வேற எந்த நிறுவனமும் பண்ணாத அளவுக்கு ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களோட நலன் மேலையும் அவங்க லாபத்தை இரட்டைப்பாக்கிறதுக்காகவும் நம்ம எம்டிஎம்ல லான்ச் பண்ணிருக்கிறது தாங்க இந்த கவுடன் கலெக்டர். இந்த கவுடன் கலெக்டர் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா SS304 கிரேட்ல பண்ணது. அதனால பாத்தீங்கன்னா மாட்டு சாணமோ இல்ல யூரினோ பண்றதுனால கூட இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எந்த வகையிலும் துருப்பிடிக்காதீங்க. அது இல்லாம இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக், அதாவது நீ வந்து ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணி நீங்க தள்ளிட்டு போனா மட்டுமே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்க மாட்டு சாணத்தை கிளீனா அள்ளி உள்ளார போட்டுக்கோங்க. அது இல்லாம இது வந்து 24 வாட்ஸ் பேட்டரி கெபாசிட்டி உள்ளது. இது வந்து 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சாலிடா 200 மாடு வரைக்கும் அதோட சாணங்களை ஈஸியாவே அள்ளிடும். சோ உங்களுக்கான வேலையும் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். நீங்க வந்துட்டு குனிஞ்சு அள்ளணும், அதனால முதுகு வலி ஏற்படுறது, இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. ஜஸ்ட் நின்றுட்டு இதை தள்ளிட்டு போறது மூலியமாவே உங்களோட முழு வேலையுமே இது பண்ணி கொடுத்துருங்க. சோ அதனால உங்களுக்கு வேற எந்த வகையான சிரமமும் இருக்காது பண்ணையை சுத்தமா வச்சுக்கிறதுல. அதனால இதுக்கு மேலே எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. அது இல்லாம முதல்ல கால் பண்ற 20 பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் தள்ளுபடி இருக்குங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம MDM-ஓட யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கால் ஆஃபரும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ நம்ம MDM யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்றேன்னு சொல்ல மறந்துடாதீங்க. சஸ்பென்ஸ் கால் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க.